ஹலோ அண்ட் வெல்கம் எவ்ரி ஒன். நான் தான் உங்கள் நிர்மல்குமார் N2K பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எடுத்து பேச போகிற படம் பேர் த ஃபவுண்டர். இந்த படம் ஜனவரி 2017 த வெயின்ஸ்டன் கம்பெனி மூலமாக வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஃபிலிம் நேஷன் என்டர்டைன்மெண்ட், த கம்பைன் ப்ரொடக்ஷன்ஸ், த ஃபாலிரோ ஹவுஸ் ப்ரொடக்ஷன்ஸ் சேர்ந்து கோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஜான் லீ ஹேன்காக்ன்ற டைரக்டர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் மைக்கேல் கியோட்டன், நிக் ஆஃபர்மேன், லாரா டென், ஜான் கார்ல் லிஞ்ச், லிண்டா கார்ட்லனி இன்னும் நிறைய பேர் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDbல 10க்கு 7.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு இந்தியன் சென்சார் போர்ட் U சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த படம் ஒரு மெச்சூர்ட் படம்ன்றனால என்னோட தனிப்பட்ட கருத்து, இந்த படத்தை 12 வயசுக்கு மேலே இருக்கவங்க பார்த்தா பெட்டராக இருக்கும். இந்த படம் அமேசான் பிரைம் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. அமேசான் பிரைமில் இந்த படம் தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது, அதனால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த படம் ஒரு முழுமையான படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம், இந்த படம் ஸ்டார்ட் டு எண்ட் படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சீனா மேக் பண்ணி ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் ஃபேமஸ் பிஸ்னஸ் மேனான ரேமண்ட் ஆல்பர்ட் கிராக்கோட செமி ஆட்டோபயோகிராஃபி அந்த படத்தை பண்ணியிருப்பாங்க. அதாவது கற்பனை கலந்த சுயசரிதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரேமண்ட் ஆல்பர்ட் கிராக்னா மெக்டொனால்ட்ஸ் கம்பெனியோட CEOவாக பல பேருக்கு தெரியும். ஆனால் அவர் மெக்டொனால்ட்ஸ் கம்பெனி உருவாக்குனவர் கிடையாது. அதை உருவாக்குனது மெக் பிரதர்ஸ் அப்படின்றவங்க தான். அவங்ககிட்ட இந்த கம்பெனி அவர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பார். அவர் அதை எப்படி வாங்கினார் அப்படின்றது இந்த படத்தில் ரொம்ப அழகாக கவர் பண்ணியிருப்பாங்க. படத்தோட இன்ட்ரோலேயே ஸ்டோரிக்குள்ளே போயிடுவாங்க. இந்த படத்தோட ப்ரோட்டோகானிஸ்டான ரே க்ரோக் போர்ட்டபிள் மில்க் ஷேக் மிஷினை சேல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார். பல டிரைவ்-இன் ரெஸ்டாரண்ட்ஸோட ஓனர்கிட்ட பிச் பண்ணுவார். ஆனால் எந்த ஓனர்ஸுமே இதுக்கு பிடி கொடுக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் பல டிரைவ்-இன் ரெஸ்டாரண்ட்ஸில் அவர் சாப்பிடுவார். சாப்பாடு ஆர்டர் பண்ண பிறகு அது டெலிவரி ஆகிற டைம் ரொம்ப டிலே ஆகும். அதே சமயத்தில் ஃபுட்ஸும் சம்டைம்ஸ் மாறி வரும். அதனால் அவர் ரொம்ப இரிட்டேட் ஆவார். அந்த சீன்ஸ்லாம் இந்த படத்தில் ரொம்ப அழகாக மேக் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு கலிஃபோர்னியாவிலேருந்து 6 மில்க் ஷேக் மிஷின் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. ஒரு மில்க் ஷேக் மிஷினே சேல் ஆகாத காலகட்டத்தில் 6 மில்க் ஷேக் மிஷின் யார் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்லேயே தான் அவங்க கால் பண்ணி கேட்பாரு. ஆனால் அப்போ அவங்க 6 மில்க் ஷேக் மிஷின் வேண்டாம், 8 மில்க் ஷேக் மிஷின் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தான் நமக்கே தெரியும் அது வேறு யாரும் இல்லை, மெக்டொனால்ட்ஸ் பிரதர்ஸ் அப்படின்னு. ரே க்ராக் ஸ்ட்ரெயிட்டாக கலிஃபோர்னியாவுக்கு போய் பார்ப்பாரு. அங்கே மெக்டொனால்ட்ஸ் ஹாம்பர்கர்ஸ் அப்படின்னு ஒரு டிரைவ்-இன் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கும். அந்த கடையில் பயங்கர ரஷ் இருக்கும். ஆனால் மக்கள் எல்லாம் ரொம்ப டிசிப்ளினாக க்யூவில் நின்று சாப்பாடு வாங்கிட்டு போவாங்க. ரே க்ராக்கும் போய் அந்த க்யூவில் நின்று சாப்பாடு ஆர்டர் பண்ணார். ஆர்டர் பண்ண உடனே அந்த சாப்பாடு அவங்க கையில் கொடுத்துருவாங்க. அந்த மெக்டொனால்ட்ஸோட டிரைவ்-இன் ஹோட்டலோட என்விரான்மெண்ட்டை பார்த்த உடனே ரே க்ராக் ரொம்ப பிடிச்சி போயிடும். அப்புறமா இந்த கடையோட ஓனர்ஸில் ஒருத்தரான மேக் மெக்டொனால்டை மீட் பண்ணுவார் ரே க்ராக். அவர் ரே க்ராக்குக்கு அவங்களோட மெக்டொனால்ட்ஸ் ஃபுட் கிச்சனை டூர் காட்டுவார். அப்புறமா அவரோட பிரதர் அண்ட் பார்ட்னரான டிக் மெக்டொனால்டையும் மீட் பண்ண வைப்பார். அவங்களோட ஃபுட்டை ரொம்ப பிடிச்சி போன ரே க்ராக் அவங்கள ஒரு டின்னருக்கு அழைச்சிட்டு போவார். அந்த மேக் பிரதர்ஸோட ஹிஸ்ட்ரியை கேட்டு தெரிஞ்சுப்பார். அவங்க சொல்ல அதை வாய்ஸ் ஓவரில் விண்டேஜ் கிளிப் ஸ்டைலில் அதை காட்டுவாங்க. இந்த சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். டிரைவ்-இன் ரெஸ்டாரண்ட்டில் தேவையில்லாத பல விஷயத்தை எலிமினேட் பண்ணிட்டு யூஸ் அண்ட் த்ரோ ப்ராடக்ட்ஸில் ஃபுட்டை பேக் பண்ணி டெலிவரி பண்ணது மேக் பிரதர்ஸ் தான் நமக்கு தெரிய வரும். கடை எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, எவ்வளோ ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணாங்கன்னு டின்னரில் ரே க்ராக்ட் அவங்க சொல்லுவாங்க. அதை சொல்ல அந்த சீன்ஸ் அப்படியே நமக்கு பர்ஃபெக்டாக விஷுவல் பண்ணியிருப்பாங்க. மெக் பிரதர்ஸோட ஐடியாவை கேட்ட ரேக்கு நைட்டு தூக்கமே வராது. அவர் மெக் பிரதர்ஸ் கிட்ட நம்ம ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவார். அவங்க ஃபஸ்ட்டு அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம், அவங்க ஆல்ரெடி ஒரு 5 பிராண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அது ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு அவங்க சொல்கிற காரணம், லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறனால நல்ல குவாலிட்டி கண்ட்ரோல் செக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மெக்டொனால்ட்ஸ் சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது அந்த ஐகானிக் M சிம்பிள் தான். அந்த சிம்பிளை மெக் பிரதர்ஸ் ஃபீனெக்ஸில் ஓப்பன் பண்ண ஷாப்பில் மட்டும் அதை அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதை போய் அவர் பார்ப்பார். பார்க்கும்போது ரே க்ராக் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அந்த ரியாக்ஷன் என்னன்றதை அவர் கிளைமேக்ஸில் சொல்லுவார். ரே க்ராக் ஃபெயிலியர் ஃப்ரான்ச்சைஸ் பிளானை திருப்பி ஸ்டார்ட் பண்ண வைக்க மெக் பிரதர்ஸை கன்வின்ஸ் பண்ணுவார். கான்ட்ராக்ட் பேசிஸில் பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணுவாங்க மெக் பிரதர்ஸும் ரே க்ராக்கும். சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். மூவியோட ஃப்ளோவில் பலவாட்டி மெக் பிரதர்ஸ் ரே க்ராக்கோட ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அவரையும் ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுக்கு மெக் பிரதர்ஸ் மேலே பலவாட்டி கோவப்படுவார் ரே க்ராக். அப்புறம் ஃப்ரான்ச்சைஸ் மீட்டிங் ஒன்றத்தில் ரோலி ஸ்மித்னு சொல்லிட்டு ஒருத்தரை மீட் பண்ணுவாங்க. அவர் அந்த மீட்டிங்கில் தன்னோட ஒய்ஃபையும் கூட்டின்னு வந்திருப்பார். அவரை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. அவங்க பேர் தான் ஜான் ஸ்மித். ரே க்ராக்கு பார்த்த உடனே ஜோனி ஸ்மித்தை பிடிச்சி போயிடும். அது பொறுமையாக லவ்வாக மாறும். ஃபைனலாக தன்னோட ஃபஸ்ட்டு ஒய்ஃப் ஈத்தல் க்ரோக்கை டைவர்ஸ் பண்ணிவிட்டு ஜோன் ஸ்மித்தை மேரேஜ் பண்ணிப்பார். ஈத்தல் கிட்ட டைவர்ஸ் கேட்குற சீன் இந்த படத்தில் அமைச்சிருப்பாங்க. அந்த சீன் ரொம்ப ஆடிட்டிங்காகவே இருக்கும். எப்பவுமே மெக் பிரதர்ஸும் ரே க்ராக்கும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது ரே க்ராக் பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோனை கட் பண்ணிவிடுவார். பட் ஒன் டைம் டிக் மெக்டொனால்ட் ரே கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோனை கட் பண்ணிவிடுவார். அப்போ அவரை தன்னை ரொம்ப பெருமையாக நினச்சிட்டு ஒரு நடப்பார். இந்த சீன் ரொம்ப நல்லாவே இருக்கும். ரே க்ராக் ஹாரின்ற ஒரு லாயரை மீட் பண்ணுவார். அவர் இந்த கான்ட்ராக்ட் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற லூப்பல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி ரே கிட்ட சொல்லுவார். அவர் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு ஃப்ரான்ச்சைஸ் ரியாலிட்டி கார்பரேஷன் அப்படின்னு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுவார். அதில் அவரே CEO பவரும் எடுத்துப்பார். ஃபியூச்சரில் அந்த ரியாலிட்டி கார்பரேஷனை மெக்டொனால்ட் ஃப்ரான்ச்சைஸ் கார்பரேஷன் அப்படின்ற பேரும் மாற்றிடுவார். ஃபைனலாக மெக் பிரதர்ஸோட கலிஃபோர்னியா ஷாப்பையும் பர்ச்சேஸ் பண்ணிவிடுவார் ரே க்ராக்.
$1.35 மில்லியன் அதை வாங்குவார். மெக் பிரதர்ஸ் கேட்ட 1% சேல் ப்ராஃபிட் ராயல்ட்டியும் ரே க்ராக் ஃபைனலாக கேன்சல் பண்ணிடுவார். அதாவது மெக்டொனால்ட்ஸ் உருவானதுக்கு மெக் பிரதர்ஸ் தான் காரணம் அப்படின்றது மட்டும்தான் வெளியே தெரியும். மற்றபடி அவங்களுக்கு வேறு எந்த ராயல்ட்டியுமே போகாது. இது அப்படியே படிப்படியாக சீன்ஸாக பண்ணியிருப்பாங்க. இந்த சீன் பார்க்கும்போதே மெக் பிரதர்ஸ் மேலே நமக்கும் ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகிடும். சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும், ரொம்ப ஆடிட்டிங்காகவே இருக்கும். கிளைமேக்ஸில் டிக் மெக்டொனால்டும் ரே க்ராக்கும் வாஷ்ரூமில் பேசுவாங்க. அந்த சீன் ரொம்ப நல்லாவே இருக்கும். ரே க்ராக் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீனிக்ஸில் மெக்டொனால்ட்ஸோட லோகோ பார்த்துருப்பார்ல, அதை எடுத்துகிட்டு வந்து இந்த சீனில் கனெக்ட் பண்ணுவார். இந்த சீன் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இந்த படம் மூலமாக நம்ம ரே க்ராக் ஒரு பெர்ஃபெக்ட் பிஸ்னஸ்மேன் புரிஞ்சுக்கலாம். என் கார்டில் மெக் பிரதர்ஸ் ஹேண்ட் ஷேக் டீலை ப்ரூஃப் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் அவங்களுக்கு எந்த ராயல்ட்டி கிடைக்கல அப்படின்னு போடுவாங்க. இப்போதைய மதிப்படி அது $100 பில்லியன் காட்டுவாங்க. இந்த படம் கொஞ்சம் மெச்சூர்ட் கண்டென்ட்டாக இருக்கும். அதனால் 12 வயசுக்கு மேலே இருக்கவங்க பார்த்தா கண்டிப்பாக இந்த படத்தோட கனெக்ட் ஆகிக்கலாம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட உன்னோட ஃபேவரட் மூவி பிளேலிஸ்ட்டில் இருக்க சில படங்களை சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிற பல படங்களில் இதுவும் ஒரு படம். ஆனால் இந்த படத்தை இந்த சேனலில் எடுத்து பேசுறதுக்கு முக்கியமான காரணம், இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. அதனால் இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு வாட்டி பாருங்கள். நம்ம சேனலை ஆரம்பித்ததோட முக்கியமான காரணமே தமிழ் ஆடியன்ஸை யூனிவர்சல் ஆடியன்ஸாக மாற்றணும் அப்படின்றதுக்காக தான். அதனால் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுங்க. வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. அப்படியே நான் வளரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் மட்டும் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.